ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதாவது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் புகழ்ச்சிக்கு மயங்காத உயிரினங்களே கிடையாது. இந்த அனுதின கர்மலத்தின் நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொதுவாக எல்லா மனிதனுடைய மனதில் இருக்கிற பேரும் புகழும் தனக்கு வேண்டும் என்று விரும்புகிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். எதை எடுத்தாலும் சரி, சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா சாக போகிற மனிதன் வரைக்கும் புகழ்ச்சியாக இருக்க வேண்டும், நம்முடைய பெயர் புகழ் பெற்று விளங்க வேண்டும், நல்ல நேம் நல்ல பேர் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. அப்போ அதுக்கு எத்தனையோ காரியங்கள் எத்தனையோ மனிதர்கள் செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே நமக்கு ஒரு புகழ்ச்சி வரணும் அப்படின்னா ரொம்ப எளிதான காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய நாமத்தை நம்ம புகழ்ந்தால் அவர் நம்மை புகழ்ச்சி பெற வைப்பார். பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா பல எதிர்ப்புகள் போராட்டங்கள், அதன் நடுவிலும் கர்த்தரை புகழ்ந்தார்கள், கர்த்தர் அவர்களை புகழ்ச்சியாய் மாற்றினார். இஸ்ராவின் புஸ்தகத்தில் பார்த்தா அப்படின்னா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். பாருங்க, இங்க என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பெரிய கூட்டமே சர்ச்சை கட்ட விடாத அளவுக்கு தடுத்துக்கிட்டாங்க. செருபாபேல், ஆகாய், சகரியா, எஸ்ரா, நெகேமியா இந்த குரூப்லாம் கர்த்தருடைய ஆலயத்தை அலங்கத்தை கட்ட எழுப்பின போது ஒரு பெரிய கூட்டம் அதை எதிர்த்து நிற்கிறது. அதை எப்படி இவங்க மேற்கொண்டார்கள்? இன்றைக்கி பைபிள் அவங்க இடம் பிடிச்சாங்க. அவங்களுக்கு புகழ்ச்சி எங்கே இருக்குதுன்னா பைபிளில் இருக்குது. உலகத்திலே அழியாத புஸ்தகம் இல்லையா? இவங்க பேரெல்லாம் ஆண்டவர் புகழ்ச்சி பேரை வச்சுருக்காரு. இன்றைக்கும் இவர்களை பற்றி பிரசங்கிக்காத தேவ ஊழியர்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி எப்படி அப்படின்னா இவங்க ஆண்டவர் புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள், அவருடைய பெயரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். தேவன் இவர்களை புகழ்ச்சி அடையும்படியாய் மாற்றினதை வேத புஸ்தகம். செருபாபேலை பாருங்கள், நெகேமியா பாருங்கள், இஸ்ராவை பாருங்கள், எல்லாம் கர்த்தர் ஆசை. தானியேலை பற்றி இன்றைக்கி எதுக்கு ஒரு தனி புஸ்தகம் இருக்குது அப்படின்னா கர்த்தரை அவன் போதும். பத்திரத்துக்கு முத்திரை போடப்பட்டது என்று அறிந்த போதிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து புகழ்ந்தான். இன்றைக்கு வரைக்கும் அவன் பெயரை புகழ வச்சு. டேனியல் அப்படிங்கிற பெயர் எத்தனை லட்சக்கணக்கான பேர் அந்த பெயரை வச்சுருக்கிறாங்க. அந்த புகழ்ச்சி எப்படி வந்தது அப்படின்னா கர்த்தரை அவன் புகழ்ந்தான். நம்ம யாரெல்லாமோ புகழ்ந்தோம், ஜவுளி கடையை புகழ்ந்தோம், புரோட்டா கடையை புகழ்ந்தோம், வேறு என்ன இதெல்லாமோ நம்ம புகழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தரை புகழ்ந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்க எந்த விதத்திலேயாவது கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த அந்த நாமம் நம்ம என்ன செய்யும், உயர்த்தி கொண்டே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அழியாத பெயராய் கர்த்தர் என்ன செய்வார், மாற்றிடுவார். கோராகின் புத்திர பாருங்கள், அவங்க கோராகு கூட்டம் கர்த்தருக்கு எதிராய் தேவனுடைய ஊழியக்காரங்களுக்கு எதிராக நின்னாங்க, க்ளீன் போல்ட் ஆகிட்டாங்க. ஆனால் கோராகின் புத்திரர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை புகழ ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த கூட்டத்தை கர்த்தர் என்ன செய்தார், கடைசியில் அவங்கள புகழ்ச்சி பாடுவதற்காகவே ஆண்டவர் சூஸ் பண்ணி தூர எடுத்தார். பார்த்தீங்களா? இன்றைக்கி நம்ம கோராகி சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த புகழ்ச்சி எப்படி வச்சு அப்படின்னா கர்த்தரை புகழ்ந்துப்பார். உன்னை கர்த்தர் என்ன செய்வார், புகழ்ச்சியாக்குவார். அதனால் நீங்கள் பேர் பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. முதல்ல ஆண்டவரை நாம் எவ்வளவு உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவு புகழ்ச்சி அடைய செய்கிறோமோ அந்த நாமம் நம்மை புகழ்ச்சியாகும். தைரியமாக